சித்ரா சித்ரா, குப்பை வண்டி வந்துருச்சு, குப்பை கொண்டு போய் கொட்டிட்டு வந்துரு. குப்பை கொட்டி இருக்க மாட்டேன், எனக்கு நல்லா தெரியும். இதுதான் சான்ஸ். பாரு இன்னைக்கு என்ன பண்றேன், நல்லா சண்டை போடுறதுக்கு நல்ல டைம் இது. கொட்டி இருக்க மாட்டா. குப்பை கொட்டிட்டேன், குப்பை கொட்டிட்டேன். 1 hour later. இன்னைக்கு எப்படியாச்சும் இவகிட்ட சண்டை இழுத்தே ஆகணுமே. ஏதோ ஒரு வழியில சண்டை இழுத்தாகணும். சித்ரா சித்ரா, மேல துணிக்காய போட்டு இருக்குது, போய் எடுத்துட்டு வந்துரு. இன்னைக்கு வம்பு இழுக்கணுமே இவள. நானே துணிங்க எட்டு வந்துட்டேன். மேல போகாதீங்க அத்தை, பயங்கர குளிர் இருக்குது. அப்படியா, தப்பிச்சிட்டாளே. என்ன பண்றது? 2 hours later. இவளை வச்சு எப்படியாச்சும் சண்டை போடணும்னு நினைச்சாக்கா சண்டையே போட முடியலையே. இன்னைக்கு பாரு, இன்னைக்கு நல்ல ஐடியா. பால் அடுப்புல வச்சுட்டு வந்தேன், என்ன பண்ணான்னு தெரியல. போனை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருப்பா. அடுப்புல பால் வச்சிருந்தீங்கல்ல, பொங்கி வந்துட்டு நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிட்டியா? போச்சுடா. இதுவும் திட்டலான்னா இதுக்கும் வழி இல்ல. போச்சு. 3 hours later. இன்னைக்கு எப்படியாச்சும் இவளை வம்பு இழுத்தே ஆகணுமே. ஏதோ ஒரு வழி இன்னைக்கு வம்பு இழுத்து இவ்வளவு ஒரு வழி பண்ணி ஆகணும். ஓ, டிவியும் ஓடுது, மொபைலும் டிவியும் ஓடிட்டு இருக்கு, மொபைலும் பாத்துட்டு இருக்கிறியா நீ உட்காந்துட்டு? ஐயோ அத்தை, உங்க பையன் தான் மெசேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்பதான் அதுக்கு தான் ரிப்ளை பண்ணிட்டு இருந்தேன். என்ன பேசினாலும் பதிலுக்கு பதில் பேசுற. இதை உங்க அம்மா அப்பா சொல்லி கொடுத்தாங்களா? என்ன ஒண்ணுது? இன்னைக்கு திட்டேன், நல்லா சண்டை போட்டேன், நல்லா தூங்க போறேன்னப்பா. சூப்பர். திட்டத்துக்கு தான் இத்தனை டிராமா நடந்துச்சா? சோனியா கார கிளவி, உனக்கு வைக்கிறேன் செக்கு. வெத்தலை வாங்க போகணும். இதுல எது 500 ரூபா, எது 50 ரூபா, ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. என்ன பண்றது? என்னத்த நோட்டை நீவி பாத்துட்டு இருக்கிறீங்க? நோட்டுக்கு வலிக்கு போகுது. நேத்தா கண் ஆபரேஷன் பண்ணிட்டு வந்துச்சு இல்லையாமா, அதனால இது 500 ரூபா நோட்டு எது 50 ரூபா நோட்டு எதுன்னு தெரிய மாட்டேன். அதுக்குதான் பாத்துட்டு இருக்கிறேன். இப்ப தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போறீங்க? வெத்தலை காலி ஆகி போச்சு, அதுக்கு வாங்கிட்டு வர சொல்லனா 500 ரூபா நோட்டு எது 50 ரூபா நோட்டு எதுன்னே தெரிய மாட்டேங்குது. ஆஹா, 500 ரூபா நோட்டு 50 ரூபான்னு சொல்லி ஆட்டை போட்டுற வேண்டியதுதான். அத்தை, நீங்க எதுக்கு இந்த குளிர்ல நீங்க அலைஞ்சிட்டு இருக்கிறீங்க? அந்த நான் வாங்கிட்டு வரேன் அத்தை, 50 ரூபா கொடுங்க, வெத்தலை நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். உனக்கு எதுக்கு சிரமம், நானே போய் வாங்கிட்டு வந்துடுறேம்மா. இல்ல அத்தை, வெளிய பயங்கர குளிர் இருக்குது, நீங்க போனீங்கன்னா உங்களால தாங்க முடியாது. நீங்க கொடுங்க, நானே போய் வாங்கிட்டு வந்துடுறேன். இல்லம்மா, நானே வாங்கிட்டு நான் பைக்ல நான் வாங்கி சொல்றேன், நீயே போய் வாங்கிட்டு வந்துரு. இதுல 50 ரூபா எது 500 ரூபாய்? அத்தை, உங்க சோத்தாங்காயில் இருக்கிறது அத்தை 50 ரூபா. அப்படியா? 50 ரூபாய்க்கு ஒரு கட்டு வெத்தலை வாங்கிட்டு வா. இரு ஒரு நிமிஷம். என்னத்தை யோசிக்கிறீங்க? காசு கொடுங்க, போய் வாங்கிட்டு வந்துடுறேன். நல்லா இருக்கிறப்பவே இவ தில்லாங்கடி வேலை பண்ணுவா, இனி கண்ணு தெரியலங்கிறப்ப இவளை எப்படி நம்பி கொடுக்கறது? இன்னும் யோசிச்சுட்டே இருக்கிறீங்க, கொடுங்க, சீக்கிரம் வாங்கிட்டு வந்துடுறேன். இல்ல, நான் ஒன்னும் யோசிக்கல. இன்னைக்கு இருக்கிற மனுஷன் நாளைக்கு இல்ல. அதனால நீ என்ன பண்ற, 500 ரூபாய் கொடுக்குறேன், 100 ரூபாய்க்கு வெத்தலை வாங்கிக்கோ, 400 ரூபாய்க்கு நல்ல வெள்ளாட்டுக்கறி வாங்கிட்டு வா, ஜம்முன்னு குழம்பு வச்சு சாப்பிடலாம். சரி, சரியா? போய் வாங்கிட்டு வந்துரு. சோலி முடிச்சு என்ன நின்னுட்டே இருக்கிற, போகலையா? போய் சீக்கிரம் வாங்கிட்டு குழம்பு வைக்கலாம். இந்த சூனியக்கார கிழவிக்கு கண்ணு தெரியலினாலும் நல்லா இது மட்டும் நல்லா வேலை செய்யுது. எப்படி ஏமாத்தலாம்னு நினைக்கிறப்ப எனக்கே வச்சு விட்டுருச்சு ஆப்பு. இதுல போய் எங்க நான் வெள்ளாட்டுக்கறி வாங்குறது? சமையல் ஒண்ணும் பண்ணலையா? டைம் ஆச்சு, வாட்டு கம்முன்னு உட்காந்துட்டு இருக்கிறா, பசிக்குது வேற. என்ன இது? ஏய் சித்ரா, சித்ரா, இன்னைக்கு என்ன சமையல் ஒண்ணும் பண்ணலையா? நீ பாட்டுக்கு மொபைல் பார்த்துட்டு அம்மாளும் மகளும் உட்காந்துட்டு இருக்கிறீங்க, இங்கெல்லாம் பசி ஆகுது. இல்ல அத்தை, இன்னைக்கு எனக்கு மூடு இல்ல, நீங்க வெளியே ஆர்டர் பண்ணிக்கீங்க. சரி, என்ன வெளியில ஆர்டர் பண்றதா? என்ன போனை கொடு. சூனியக்கார கிழவி இப்பதான் வெளியே போச்சு, அதுக்குள்ள கால் பண்ணிட்டு இது என்னன்னு கேட்கலாம். சொல்லுங்க அத்தை. சித்ரா, சோறு, குழம்பு, ரசம், பொரியல், அப்பளம் எல்லாம் செஞ்சு வை. அத்தை, அதான் முடியாது, வெளியே ஆர்டர் போட்டுக்கோங்கன்னு சொன்னேன்ல. ஆமா சித்ரா, நான் வீட்டுக்குள்ள ஒண்ணும் இல்லையே, வெளியில இருந்து தான் ஆர்டர் போட்டுட்டு இருக்கிறேன். இந்த சூனியக்கார கிழவி. பாரு, எங்க அத்தை பத்தி எல்லாம் இப்படி பேசாத. உனக்கு என்ன தெரியும்? எங்க அத்தை பத்தி என்ன தெரியும் உனக்கு? இப்படி எல்லாம் பேசாத, என்னால் தாங்க முடியாது சொல்லிட்டேன்.
எவ்வளோ நல்ல மருமக, நான் என்னமோன்னு நினைச்சேன். என்னை பத்தி ஒரு நாளும் தப்பா பேசுனதும் இல்லை. யாராச்சும் என்னாச்சும் தப்பா சொன்னாக்கா அதை ஏத்துக்கவும் மாட்டா. இந்த மாதிரி மருமக கிடைச்சதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். அப்படி இனிமே இதெல்லாம் பேசுற மாதிரி இருந்தா எனக்கு போனே பண்ணாதே, எங்க பேச்சை விட்டுரு. யாருகிட்டமா போன்ல பேசிட்டு இருக்கிற? எங்க அக்கா தான் போன் பண்ணியிருந்தா. சித்ரா, பேசுறவங்க 1000 பேசுவாங்க சித்ரா, அதெல்லாம் நீ தலையிலேயே போட்டுக்காத. என்னவோ பேசிட்டு போறாங்க, தலை விட்டுரு. கெடுக்காம இருக்க முடியும்? அவ என்ன சொன்னா தெரியுமா? உங்களை நல்லவங்கன்னு சொன்னா. எங்க நீங்க நல்லவங்களா? அப்பாவி, உன்னை போய் நான் நல்லவன் நினைச்சேன் பாரு. என்னைய சொல்லணும். இரு, உனக்கு வச்சுக்கிறேன்டி, உனக்கு வச்சுக்கிறேன். என்னை சொல்லிட்டு இருக்கிறியா? நீ நல்லவன் வேற சொல்வேன்னு நினைச்சிட்டு இருக்கிறியா? சூனிய கரக்கடை. ஐயோ, ஹார்லிக்ஸ் காலி ஆகி போச்சாட்டு இருக்குது, பார்க்கவே இல்லை. சித்ரா, சித்ரா, இவன் காது கேட்டா கூட கேட்காத மாதிரி கம்முனே இருப்பா. சித்ரா, 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 அது என்ன கூப்பிட்டே இருக்கிற, காது கேட்க முடியாது. என்ன நேரம் போன்ல இருந்து எப்படி காது கேட்கும்? காது கேட்கல அத்தை. எப்படி கேட்கும்? போன் பார்த்துட்டு அந்த போனை வை. சொல்லுங்க அத்தை. ஹார்லிக்ஸ் காலி ஆகி போச்சு, அவனை கூட்டிட்டு போய் ஹார்லிக்ஸ் வாங்கிட்டு, போன் எடுத்து வச்சுட்டு போய் ஹார்லிக்ஸ் வாங்கிட்டு வா. கொஞ்ச நேரம் நிம்மதியா போன் பார்த்தா இந்த சூனிய கரக்கிழவிக்கு பொறுக்காது. பாப்பு போய் வாங்கிட்டு வரலாம். சீக்கிரம் போய் ஹார்லிக்ஸ் வாங்கிட்டு வா. போனை பார்த்துட்டு அங்கேயும் இங்கேயும் நின்றுட்டு வந்துடாத, சீக்கிரம் வா. இந்தாங்க அத்தை, ஹார்லிக்ஸ் வாங்கிட்டு வந்துட்டேன். ஐயோ, சக்கரை வாங்கிட்டு வர சொல்ல மறந்துட்டோமே. சக்கரை காலி ஆகி போச்சு. நீ சொன்னோம்னா இவ சக்கரை வாங்கிட்டு வானா தை தைன்னு ஆடுவா. இப்பதான் போயிட்டு வேற வந்தா, எப்படி சொல்றது? என்ன பண்ணலாம் சர்க்கரைக்கு? ஐடியா. சித்ரா, பார்த்தாலும் போனை பார்த்துட்டேன். உன்னை சக்கரை ஹார்லிக்ஸ் தானே வாங்கிட்டு வர சொல்லி சொன்னேன். ஹார்லிக்ஸ் வாங்கிட்டு வந்து சக்கரை எங்க? ஹார்லிக்ஸ் தானே வாங்கிட்டு வர சொல்லுச்சு, சக்கரை எங்க வாங்கிட்டு வர சொல்லுச்சு? சக்கரைன்னு தான் சொன்னேன். எங்க சக்கரை? ஹார்லிக்ஸ் தானே சொன்னீங்க. ஒரு வேலை சொன்னா செய்யறது இல்ல. ஓ, இந்த 2 சாமான சொல்லிட்டு அது கூட ஒழுங்கா வாங்கிட்டு வர ஆவறது இல்ல. சக்கரை ஹார்லிக்ஸ் வாங்கிட்டு வந்து சக்கரை வாங்கிட்டு வராம வந்திருக்கீங்க. ஹார்லிக்ஸ் சொல்லிச்சா சக்கரை சொல்லிச்சா? ஹார்லிக்ஸ் அது மட்டும் தானே சொல்லிச்சு. அப்புறம் நம்ம போன் பார்த்துட்டு நம்ம விட்டுட்டோமோ? நினைக்கிறேன். சரி, அதுக்கு வேணுவா வாங்கிட்டே வந்துடலாம். ஐயோ அப்போ என்னாச்சு? பைக் சாவி மறந்துட்டேன், இரு எடுத்துட்டு வரலாம். சீக்கிரம் போய் சக்கரை வாங்கிட்டு வா. அங்கேயும் இங்கேயும் நின்னுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்த, பாத்துக்கோ. சீக்கிரம் வந்து சேரு, இல்லனா என் பையன்கிட்ட சொல்லிடுவேன். ஓ, போயிட்டாளாட்டு இருக்குது. எப்படி இவளே வாங்கிட்டு வர சொல்லிட்டு, எப்படி சூனிக்கார கிழவின்னு சூனிக்கார கிழவிதான். பாத்தியம்மா, இந்த கிளவிய நம்மள வச்சு இந்த சர்க்கரைய வாங்கிட்டு வர வச்சிருச்சு. என்ன பண்றது? ஓ, புருஷன் வந்தாக்கா தயத்தக்க ஆடுவான்ல. இந்த சூனியக்கார கிழவிக்கு ஒரு நாள் வச்சிருக்கிறப்போ வந்து பேசிக்கிறேன். ஏய் சித்ரா, எங்க போயிட்டு இருக்க? டெய்லர் கடைக்கு. டெய்லர் கடைக்கல, அப்புறம் போலாம். வந்து சோறாக்கிட்டு எனக்கு வந்து ஊட்டி விட்டுட்டு அப்புறம் நீ டெய்லர் கடைக்கு போ. A few minutes later. ஏய் சித்ரா, ரொம்ப வேர்க்குது, ஃபேன் ஆன் பண்ணு. இல்ல ஒரு நிமிஷம் இரு, ஏசி ஆன் பண்ணு. எதனா ஒண்ணு சொல்லுங்க. ஏசி ஆன் பண்ணு. One hour later. ஏய் சித்ரா, காலையில இருந்து பிளேட் அங்கே இருக்கு, தெரியலையா? எடுத்துக்கொண்டு போய் உள்ள வை. எல்லாம் சொல்லி கொடுக்கணும், பார்த்துட்டே போக வேண்டியதுதான். எடுத்து போய் உள்ள வை. 2 hours later. சித்ரா, ஒரு கிளாஸ் காஃபி எடுத்துட்டு வா. எத்தனை நேரமா சொல்லிட்டு இருக்க? ஏய், காஃபி எடுத்துட்டு வா, டீ எடுத்துட்டு வா, அது எடுத்துட்டு வா, இது எப்ப பாரு அது நோய் இது நோய், அது நொட்டா இது நொட்டான்னு சொல்லிட்டே இருக்கிறீங்க. கட்டி போட்டாக்கா வாயா நீங்க பேசுறீங்க. இப்ப சொல்லுங்க, ஏ சித்ரா அது போடு, ஏ சித்ரா இது போடு, அது போடுன்னு இப்ப சொல்லுங்க. சூனியக்கார கிழவி. இப்ப எல்லாம் என் கையால சமையல் பண்றது உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது இல்ல? அப்படியெல்லாம் இல்லம்மா, யார் சொன்னது? நீ செய்து எனக்கு ரொம்ப பிடிக்குமே. உங்களுக்கு பிடிக்காது எனக்கு தெரியும், நீங்க பொய் சொல்றீங்க.
அப்படியெல்லாம் இல்லம்மா, யார் சொன்னது? நீ செய்யற சமையல் எனக்கு எல்லாமே பிடிக்குமே. அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. எனக்கு தெரியும், எனக்கு பேஜாராக கூடாதுன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா உங்களுக்கு என் கையால பண்ற சமையல் பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். ஐயோ எனக்கு பிடிக்கும்மா, ரொம்ப பிடிக்கும். ஐயோ யார் சொன்னது? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை, எனக்கு பிடிக்கும். எனக்கு தெரியும், நீங்க பொய் சொல்றீங்க. உங்களுக்கு பிடிக்காது, நான் பண்றது எதுவுமே உங்களுக்கு பிடிக்கிறது இல்ல. ஆமாண்டி, எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. நீ செய்யறதே எனக்கு பிடிக்காது. பிடிக்காதுன்னா போ, என்னவோ பண்ணிட்டு போ. எனக்கு பிடிக்காதுன்னா பிடிக்காது, அவ்வளவுதான். வா, எனக்கு தெரியும் இதுதான் சொல்வீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். தெரியுமே, நான் பண்றதுதான் உங்களுக்கு பிடிக்காதுன்னு எனக்கு தெரியுமே. நாளையில இருந்து நீங்களே பண்ணி தின்னுங்க, அப்பதான் தெரியும் யாருமே என்னன்னு. சூன்யக்கார கிளவி. அவளே வந்தா, அவளே சொன்னா, எல்லாம் பண்ணா, அப்புறம் கடைசிக்கு பார்த்தா நீ ஏன் ஆக்கி தின்னுக்கோ. என்னாச்சு லூசா? இன்னும் தெரியலையே. No comments, no comments. Simply react. சித்ரா, நான் வாழ்க்கையில என்ன பண்ணணுங்கிறத முடிவு பண்ணிட்டேன் சித்ரா. இதுக்கு மேல வாழ்க்கையில என்ன பண்ண போறீங்க? பண்ணிட்டு என்ன யூஸ்? ஈவென்ட்ஸ் பிளானர் ஆக போறேன் சித்ரா. ஓ, ஷாமியானா டேபிள் சேர் எல்லாம் போட போறீங்க. சித்ரா, நான் லென்ஸ் உமன் ஆக போறேன். லென்ஸ் உமன். ஓ, கேமராக்காரங்க போறீங்களா? இந்த வீடியோ எடுத்துட்டு போட்டோ எடுத்துட்டே சுத்திட்டு இருப்பாங்களே அதுவா? ஐயோ, சிவில் இன்ஜினியர் ஆகி எவ்வளவு பெரிய கட்டடங்க கட்ட போறேன் பாரு. கட்டடங்கள்லாம் கட்ட போறீங்களா? உங்க பேஸ்மெண்டே வீக், நீங்க எங்க இருந்து போய் ஸ்ட்ராங் பில்டிங் எல்லாம்? சித்ரா, நானு ஃபேஷன் டிசைனர் ஆனா என்ன? ஓ, டெய்லரா? அதான் நம்ம ஒரு அளவு சொன்னா அவங்க ஒரு அளவு தைப்பாங்களே, அந்த மாதிரியா? ஐயோ, நானு கம்பெனி ஒரு கெஃபேக்கு ஓனர் ஆயிட்டா எப்படி இருக்கும்? என்ன இந்த டீ காஃபி ஆத்துற வேலையா? நீங்க போடுற டீயே வீட்லயே குடிக்க முடியறது இல்ல கெஃபே? ஆமா. சித்ரா, நான் கம்பெனி ஒரு பார்மசி ஆரம்பிச்சா எப்படி இருக்கும்? என்ன நாட்டு மருந்துக்காரரா போறீங்களா? இதெல்லாம் சரி வராது. நான் ஒரு இன்டர்நேஷனல் ஹோட்டல்ல செஃப் ஆயிட்டா எப்படி இருக்கும்? யோசனை பண்ணு. நீங்க பண்ற சமையல வீட்லயே திங்க முடியறது இல்ல, இதுல இன்டர்நேஷனல் ஷெஃப். சித்ரா, நான் இல்லைன்னா பிசியோதெரபிஸ்டா, இல்லைன்னா நல்ல ஒரு எலக்ட்ரிஷியன் ஆயிட்டா எப்படி இருக்கும்? பிசியோதெரபிஸ்டா? நீங்க எனக்கு எடுக்கிற சுளுக்கே பத்தாதா? என்ன ஊடூடா போய் சுளுக்கு வேற எடுக்கணுமா தனியா? ஏதோ சொன்னீங்க எலக்ட்ரிஷியனா? என்ன கனெக்ஷன் கொடுக்க போறீங்களா? அவர் வேலையை பாருங்க அத்தை. சொன்ன மாதிரி இதெல்லாம் சரி வராது. கம்முன்னு யூடியூப்ல ஃபுட் ரிவ்யூவர் ஆயிட்டுமா? நல்லா இருக்கும்ல? என்னது, ஃபுட் பிளாகரா நீங்களா? இத்தனை நாளா நான் சமைச்சு போட்டு ஓசில் தின்னுட்டு இருந்தீங்க, இப்போ கடைக்கடையா ஏறி இறங்கி ஓசில் திங்க போறேன்னு சொல்றீங்க. போங்க அத்தை, போய் அவர் வேலை இருந்தா கொஞ்சம் பாருங்க. சும்மா காலையில வெறுப்பாலும் ஏதோ ஒண்ணு சொல்லிட்டே இருக்கிறாப்பா. இவளாட்ட வீட்லயே உட்கார்ந்துட்டு இருக்கணும்னு நினைப்பாளாட்ட இருக்குது. எது சொன்னாலும் ஆண்டா வேண்டா. ஓ தலையெழுத்து, என்ன பண்றது? அத்தை, அத்தை, என்னாச்சு என்னாச்சு? ஏன் அத்தை, நேத்து நம்ம 2 பேரும் விவி பர்ஸ்ல இருந்து பணத்தை ஆட்டை போட்டோம்ல, ஆமா, விவிக்கு தெரிஞ்சு போச்சு அத்தை. அவ்வளவுதானே. கூல் கூல், அத்தை கிட்ட அதுக்கெல்லாம் ஐடியா இருக்குது, ஒன்னும் பயப்படாத. என்ன ஐடியா கொஞ்சம் சொல்லுங்க அத்தை. சித்ரா, டிவில ஒரு வீடியோ பார்த்தேன். அதுல அவன் கேட்பான், யார் எடுத்தானா? நான் எடுத்தேன்னு நான் சொல்றேன், நீ எடுத்தேன்னு நீ சொல்லு. அப்ப அவன் கன்ஃபியூஸ் ஆகி போ அப்படின்ட்டு ஓடி போயிடுவான். ஐயோ அத்தை, சூப்பர் ஐடியா அத்தை. சரி, இப்படியே சொல்லிடலாம், விவி கேட்டதுமோ. சூனியக்கார கிழவி யாருங்கிறது இன்னைக்கு உனக்கு காட்டுறேன் பாருடி. எப்படி உன்னைய மாட்டி விடுறேன்னு பாரு. வசமா மாட்டிக்கிட்ட நீ. வா வா. ஏய், என் பர்ஸ்ல இந்த காசை யார் எடுத்தது? எந்த காசு எங்களுக்கு கேக்குற? எந்த காசா? என் பர்ஸ்ல இந்த காசு எங்க காணா? யார் எடுத்தா? உண்மை சொல்லுங்க. வேற யாரு? நான் தான் எடுத்தேன். இப்ப என்ன? சொல்லிட்டு எடுத்திருக்கலாம்ல. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். சொல்லிட்டு எடுக்க மாட்டேன். பணத்தை எடுத்தது இல்லாம நான் தான் எடுத்தேன்னு சொல்றேன். அதை நான் ஏதோ கமிட்மெண்ட் இருந்துச்சு, அதுக்கோசரம் வச்சிருந்தேன். வந்து சேர்றீங்க பாரு எனக்கு. நீங்க பார்த்த அந்த வீடியோ நானும் பார்த்தேன் அத்தை. சரி விடுங்க, அதான் போயிட்டாங்கல்ல, வாங்க வாங்க போலாம். அடி பாவி, பழிவாங்க.
எத்தனை நாள் எனக்கு ஆஃப் வச்சிருக்குவேன் சூன்யக்கார கிழவி. இன்னைக்கு ஏன் டைம் வச்ச நான் ஆப்பு, எனக்கும் டைம் வரும், இன்னும் இருக்கு. நான் ஒரு 10 நாள் சோலோ ட்ரிப் போலான்ட்டு இருக்கிறேன். என்ன சொல்றீங்க? சோலோ ட்ரிப்பு ஓகே. யார் யார் வர்றாங்க? இந்த சூன்யக்கார கிழவி சோலோ ட்ரிப்புங்கிற யார் யாருங்குது. அத்தை சோலோ ட்ரிப் அத்தை யாரும் வரமாட்டாங்க, நான் மட்டும் தனியா. தனியா போறியா? அதெல்லாம் வேண்டாம், தனியாலாம் போகக்கூடாது. சோலோ ட்ரிப் அத்தை, சோலோ ட்ரிப் போய் இந்த உலகத்தை தனியா எக்ஸ்ப்ளோர் பண்ண போறேன். வீட்டுக்கிட்ட இருக்கிற கடைக்கே போயிட்டு தக்காளி வாங்கிட்டோன்னா எனக்கு பயமா இருக்குது. நான் இத்தனை கூட்டு போறேன்ட்டு போற, நீ இதுல சோலோ ட்ரிப் வேற போறியா? ஒரு ட்ரிப்பும் வேண்டாம், காமன் வீட்டுல இரு. நீங்க சோறாக்கி தட்டுல போட்டு கொடுத்தா கூட உனக்கு திங்கறதுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கும். நீ அங்க சோலோ ட்ரிப்புக்கு போய் அங்க நீ செஞ்சு சாப்பிட்டு அப்புறம் அங்க காஞ்ச கருவாடாட்ட இங்க வந்து அப்புறம் நான் உன்னை பார்த்துட்டு உட்காந்துருக்கணும். இதெல்லாம் எனக்கு தேவையா? ஒன்றும் வேண்டாம், கம்முன்னு இரு. இங்க இருக்கிற மார்க்கெட்டுக்கு போனாக்கா நான் வரணும். இதான காய்கறி வாங்குறதுக்கு போவோம்னா நித்திர கூட்டு போகணும். பார்லருக்கு போவோம்னாக்கா உன் புருஷனை கூட்டிட்டு போகணும். இதுல சோலோ ட்ரிப் வேற போறியா நீ? சோலோ ட்ரிப் ஒரு ட்ரிப்பும் வேண்டாம். ட்ரிப் எதுக்கு போவாங்க தெரியுமா அத்தை? நமக்குள்ள இருக்கிற பயத்தை கொன்றிருக்கு. எல்லா ரூம் லைட்டு ஆஃப் ஆயிருந்தாலும் உன் ரூம் லைட் எரிஞ்சிட்டே இருக்கும். கேட்டாக்கா எனக்கு பயமா இருக்குதுங்கிற. இதுல நீ சோலோ ட்ரிப் வேற இப்ப சோலோ ட்ரிப் ஒரு ட்ரிப்பும் வேண்டாம், கம்முன்னு இரு. ஏன் அத்தை, ஊர் உலகத்துல எத்தனை பேர் சோலோ ட்ரிப் பண்றாங்க, அப்ப நான் பண்ணா மட்டும் என்ன தப்பு? ஊர்ல எல்லாரும் சோலோ ட்ரிப் போறாங்கன்னா அவங்களுக்குலாம் தைரியம் இருக்குது. உனக்கு தைரியம் இருக்குதா? இல்லையே. தெரியும், ஃபர்ஸ்டே தெரியும் நீங்க அனுப்ப மாட்டீங்கன்னு. வீட்டிலே கிடக்குற, வீட்டிலே கிடந்து உங்களுக்கு ஆக்கி போட்டு வீட்டுல